மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு வழிவாசல்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய நல்ல தகப்பனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெருத்த ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கடவுளுக்கு பயப்படக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கேட்ட நான் கடவுளுக்கு பயப்படுறோம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பயம் என்பது எந்த அடிப்படையில் வருகிறது? பிரச்சனை கண்டு கடவுளுக்கு பயப்படுறாயா? இல்ல பாவத்தை கண்டு கடவுளுக்கு பயப்படுறாயா? இல்ல மனுஷர்கள் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க அதுக்காக கடவுளுக்கு பயப்படுறாயா? இல்லையா? இப்படிதான் நம்ம நிறைய பேர் சிந்திக்கிறோம். கடவுளுக்கு பயப்படுகிறோம்னா எல்லாவற்றையும் பேஸ் பண்ணி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கடவுளுக்கு ஏற்ற நல்ல பிள்ளையாக அவன் இருப்பான். அதாவது சங்கீதம் 115 அதிகாரம் 11வது வசனங்கள் நிவிதமாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவர் என்ன பண்றாங்க? நமக்கு துணையாகவும் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார். யார் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள்? பயம் மட்டுமல்ல, அவரை நம்பணும். அவர் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக செய்து முடிப்பார் என்று நம்பணும். நிறைய முறை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு இந்த பிசாசை குறித்து பயமா இருக்குது ஐயா, எனக்கு மரணம் வந்துருமோ என்கின்ற ஒரு பயமா இருக்குதையா, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்கின்ற ஒரு பயம் இருக்கிறதையா, இப்படி பலவிதமாக சொல்லி என்னிடத்தில் வந்து செபிப்பது உண்டு. ஒரு அன்பு மகன் தன் தாயோடு கடந்து வந்திருந்தான். அவனுக்கு மிகப்பெரிய பிசாசை கிரிகள் அலக்கழித்து அது நிமித்தமாக அவன் அதிகமாக பயப்பட்டு கொண்டிருந்தான். அந்த பயத்தை கடவுளை அவன் நம்பும் பொழுது எல்லாவற்றையும் விற்று அவர்கள் இந்த ஸ்தலத்துக்குள் வந்தார்கள். அவர்கள் மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட போனா என் பிள்ளையுடைய பயம் தீரும், அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் வந்தார்கள். வந்தவர்களை கர்த்தர் கைவிடாதபடி அவர்களுக்கு அவர் துணையாக இருந்து அவர்களுக்கு அவர் கேடகமாக இருந்தார். நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வாலிப பிள்ளை மகனை கடவுள் விடுவித்தார். அவனுக்குள் ஒரு தெளிந்த காரியத்தை கர்த்தர் உருவாக்கினார். தாய் எப்பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய காலம் போய் இப்பொழுது அவனே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை கடவுள் மாற்றி கொடுத்தார். இப்ப நம்ம கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்கிற பொழுது கடவுளுக்கு ஏற்ற நற்கிரிகள் நம்மிடத்தில் இருக்கணும். அவர் எதையெல்லாம் விரும்பத்தக்காத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம முதலாக என்ன பண்ணணும்? நம்மளிருந்து வெளியேற்றணும். பிறர்களை பேசுவது, பிறரை குறை கூறுவது, பிறருக்கு விரோதமாக நம் எழும்பி நிற்பது, நம்மளோடு பேசுகிறவங்க பழகிறவங்க வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல உறவுகள் சபைகள் ஊழியங்கள் இப்படி பல இடங்களில நம்ம என்ன பண்றாங்க? இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள தாங்க இருக்கிறோமே கண்டி கடவுளுக்குண்டான பயத்தோடு தாழ்ந்து நிற்கிறவர்களாக நம்ம இல்லை.
அது ஒரு காலகட்டங்களில கடவுளுக்கு பயந்து எல்லாரும் தாழ்ந்து போன காலங்கள் இருந்தது. இப்போ ஏன்னா அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில தான் சபை பார்க்க முடியும் நம்ம. அப்போ சபை, இந்த சபை விட்ட வேற சபை கிடையாது, வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு பயத்தோடு வந்த காலங்கள். இப்பெல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் என்ன ஆச்சுங்க, இப்போ நிறைய இடங்களில் சபை இருக்குது. இப்போ எந்த சபையில இருந்து ஒரு ஆத்துமாக்கள் வந்தா கூட அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. நான் எங்க சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்களை கூட முதல்ல நாங்கள் என்ன பண்ண விசாரிப்போம். ஒருவேளை அவங்க மெய்ப்பர்கள் அவர்களை விசாரிக்காத பட்சம் இருந்தா அந்த ஆத்துமாக்கள் இங்க இருக்கும். விசாரிக்கிறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்க சபைக்குள்ள கடந்து போயிருக்கிறாங்க, அந்த சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம கூட்டத்துக்கு, விடுதலை கூட்டத்துக்கு, இந்த மாதிரி கூட்டங்களுக்குள்ள பங்கு பெறுவாங்க. நம்முடைய கடவுளுடைய பயம் இருந்துச்சுன்னா கர்த்தரை நம்புகிற நமக்கு இருக்கிற இடம், நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் நமக்கு உருவும். அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தாலும் அதை நம்மளால என்ன பண்ண முடியும், எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். நீங்க கடவுளுக்கு உண்மையிலே பயப்படுறவர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு என்ன இருப்பார், துணையாக இருப்பார், கேடகமா இருப்பார். அதனால மனுஷ கிரகமாக எதையும் சிந்திக்காமல் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி சிந்தித்து, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி பயந்து, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நீங்களும் நானும் வாழும் பொழுது அவர் எப்போதும் நம்மோடு கூட தான் இருப்பார், நம்மை விட்டு வழி விலக மாட்டார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். God bless you.